Hello friends, welcome back to AROMA planet. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கங்க. மேலும் அந்த bell பட்டனை click பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இன்னைக்கு நம்ம custard fruit salad எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். உங்களுக்கு fruit சாப்பிடவே பிடிக்காதுனா ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவீங்க. இப்போ இது எப்படி பண்றதுன்னு பாப்போம். வாங்க. இதுதான் custard powder. இத வச்சு தான் இன்னைக்கு நம்ம இந்த fruit salad பண்ண போறோம். இது நார்மலா எல்லா கடைகளிலுமே கிடைக்கும் நமக்கு. இது பண்றதுக்காக நான் 1/4 கப் பால் எடுத்துர்க்கேன். அத லைட்டா இப்போ நம்ம சூடு பண்ண போறோம். இந்த பால் லைட்டா சூடான பிறகு நம்ம custard powder இதோட சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுறணும். நான் 1/4 கப் பாலுக்கு 2 டீஸ்பூன் custard powder எடுக்கிறேன். இத நம்ம போட்டு நல்லா mix பண்ணி விட்டுறணும். கட்டி உலாம நம்ம mix பண்ணி விட்டுறணும். நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு கை எடுக்காம mix பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஏனா இந்த பவுடர் பாலோட சேர்த்தோனா டக்குன்னு திக் ஆயிடும். நம்ம mix பண்றத கொஞ்சம் விட்டா கூட அந்த mixing தனித்தனியா பிரிஞ்சு ஒரு மாதிரி ஆயிரும். அதனால நீங்க கை எடுக்காம mix பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மிக்ஸிங்ல உங்களுக்கு வேணும்னா 1 டீஸ்பூன் சீனி சேர்த்துக்கலாம். நான் சீனிலாம் சேர்க்கல. இந்த பால் சூடாக நம்ம mix பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த மிக்ஸிங் கொஞ்சம் கொஞ்சமா திக் ஆகிட்டே வரும். இப்போ பாருங்க நல்லா திக் ஆயிருச்சு. நான் இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்கா வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் வச்சிருந்தா நல்லா திக் ஆயிடும். இப்போ இத கொஞ்ச நேரம் நம்ம தனியா எடுத்து வச்சிருவோம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிட்டு நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறமா ஃப்ரூட்ஸோட எப்படி சேக்குறதுன்னு பாப்போம். அடுத்து நம்ம ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ என்னென்னன்னு பாத்துருவோம். ஆப்பிள் பாதி பழம் கட் பண்ணி எடுத்துர்க்கோம். ஆரஞ்சு அதே மாதிரி பாதி கட் பண்ணி எடுத்துர்க்கோம். வாழைப்பழம் 1 கட் பண்ணி எடுத்துர்க்கோம். கொஞ்சமா மாதுளம்பழம் எடுத்துர்க்கோம். கிரேப்ஸ் அதோட சீட்ஸ் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அடுத்து நம்ம ஒரு பவுல் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த எல்லாத்தையும் இதல சேர்த்துருவோம். இப்போ இந்த ஃப்ரூட்ஸோட நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு நல்லா கூலா இருக்க இந்த custard mixing-ஐ சேர்த்துருவோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா mix பண்ணி விட்டுருவோம். சில பிள்ளைங்க எல்லாம் ஃப்ரூட் சாப்பிடவே மாட்டாங்க. அவங்க கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம ரொம்ப சிம்பிளா பண்ணிரலாம். உங்க வீட்லயும் பிள்ளைங்க ஃப்ரூட் சாப்பிட மாட்டாங்கனா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இத நம்ம நல்லா mix பண்ணியாச்சு. இத இன்னும் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு நல்லா கூலா எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். ஓகே फ्रेंड्स, இதே மாதிரி கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் இப்போ ரமதான் டைம்ங்கிறதுனால இஃப்தாருக்கு இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க. செமையா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்க நம்ம AROMA planet சேனலை subscribe பண்ணுங்க. Thanks for watching.